நீங்களா இருந்தாலும் சரி, உங்க கூட இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு உங்களுடைய பலத்தை உபயோகப்படுத்தி மாற்றி தள்ள முடியாத காரியத்தெல்லாம், புரட்டி போட முடியாத காரியத்தெல்லாம், திறக்க முடியாத காரியத்தெல்லாம் கர்த்தர் உங்களுக்காக தம்முடைய தூதனை அனுப்பி செய்வார். யார் எங்களுக்காக இந்த கல்லை புரட்டி போடுவான்? கல்லறையில் யாராவது இருப்பாங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நேரத்தில் அந்த இடத்துல உதவின்னு கேட்டா கூட ஒருத்தரும் வரமாட்டாங்க. வருவதற்கு அங்க என்ன இல்லை, வாய்ப்பு இல்லை. ஆனா கர்த்தர் தம்முடைய தூதனை உதவிக்கு அனுப்பினார். அப்ப இந்த வருஷம் நீங்க இருக்கிற இடத்துல நீங்க சந்திக்கும் சூழ்நிலை ஒருவருமே இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்காக ஒரு தூதன் அங்க இருப்பான். நீங்க ஹெல்ப் அப்படின்னு கூப்பிடும்போது அந்த சத்தம் கேட்கிற தூரத்து வரைக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு தனிமையான இடமா இருந்தாலும், நீங்க உதவிக்குன்னு சொல்லி யாரையுமே கூப்பிட முடியாத ஒரு வாய்ப்பு உள்ள ஒரு இடமா இருந்தாலும், அங்கேயும் உதவிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அங்கேயும் ஒரு ஏஞ்சலை உங்களுக்காக கர்த்தர் என்ன செய்வார்? அனுப்புவார்.